ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நடுத்தர வயசான பிச்சைக்காரன் ஒருத்தன் பிச்சை எடுத்துட்டு இருந்தத அந்த வழியா போன ஒரு பெரிய பணக்காரர் பாக்குறாரு. அவரு அவனை பார்த்து, ஏன்பா இந்த வயசுல ஏன் இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்க? என்கிட்ட என்னோட குழந்தைகளுக்கு வாங்கின 100 பென்சில்கள் இருக்கு, அத உனக்கு கொடுக்கறேன், அத வச்சு நீ பொழைச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு ட்ரெயின் ஏறி போயிடுறாரு. அப்ப கொஞ்சம் யோசிச்ச அந்த பிச்சைக்காரனும் பக்கத்து கடையில போய் ஒரு பென்சில் என்ன விலைன்னு கேக்குறான். அந்த கடைக்காரு 2 ரூபாய்ன்னு சொல்லவும், நாம ஏன் இத 1 ரூபாய்க்கு விற்க கூடாதுன்னு விற்க ஆரம்பிக்கிறான். அது போலவே விலை குறைவா நல்ல பென்சிலா கிடைக்குதுன்னு அந்த வழியா போனவங்க நிறைய பேர் அவங்கிட்ட பென்சில்களை வாங்கிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்திலே எல்லாமே வித்து தீர்ந்துடுது. கிடைச்ச காசுல மறுபடியும் கடைக்கு போய் இன்னும் கொஞ்சம் பென்சில் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சே விக்கிறான். அதுவும் வித்துடுது. இப்படியே பேனா, பென்சிலு மற்ற சின்ன சின்ன பொருள்களை மொத்த விற்பனை கடையில இருந்து வாங்கி வித்ததுல நல்ல லாபமும் கிடைக்க ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் கொஞ்சமா பெரிய தொழில் அதிபராவே மாறிடுறான். ஒரு 6 வருஷம் கழிச்சு அதே பணக்காரரை தற்செயலா பாக்குறான். அவரோட கால்ல விழுந்து வணங்கி, ஐயா, என் வாழ்க்கைக்கு வழிகாட்டின தெய்வமே நீங்க தான்னு சொல்றான். அந்த பணக்காரரும், அன்னைக்கு நான் உனக்கு பணமா கொடுத்திருந்தா செலவு பண்ணிட்டு போயிருந்திருப்ப, பென்சிலா கொடுத்தத வச்சு இவ்வளவு பெரிய வியாபாரியா வந்திருக்கனா அது உன்னோட திறமை தான் முழுக்க முழுக்க காரணம்னு சொல்லி தோள்ல தட்டி கொடுத்து இன்னும் முன்னேற வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு கிளம்புறார்.